கட்சிகளால் ஒரு சாம்ராஜ்யம் அழிந்ததுன்றதை விட அவங்க அந்த சாம்ராஜ்யத்திற்கு உள்ள இருக்கிறாங்க இல்லையா, அந்த குடும்பத்தினால அந்த வாரிசுகளால் அழிஞ்ச சாம்ராஜ்யங்கள் தான் எல்லாமே. இது ராமதாஸ் ஐயா கண்டிப்பாக அவருக்கு வயது ஆகிறது அப்படின்ற அந்த உண்மையை அதுதான் யதார்த்தம், அதை ஏற்றுக்கணும். பண்பாட்டு ரீதியாக ஒரு இணக்கமான ஒரு சுமூகமான உறவை வச்சுக்கிறதுன்றது நல்ல விஷயம் தான். அதை நம்ம என்கரேஜ் பண்ணணும், அதை நம்ம பாராட்டணும். இல்லை அப்படி ஏன் சொல்லணுன்ற இப்போ ரெண்டு பேருக்கும் அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான சண்டை மட்டும் கிடையாது. இது ஒரு குடும்ப பிரச்சனை, சொத்து பிரச்சனை, அதிகார பிரச்சனை, கூட்டணி பிரச்சனை, கருத்தியல் ரீதியாகவும் பிரச்சனை. குருவுக்கு ஈக்குவலா பாமகவில் யாருமே இல்லை. இப்போ அன்புமணிக்கும் யூத்துக்குமே இடையில இருக்கக்கூடிய அந்த கனெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது சரியா இல்லை. அவரு ஒரு யூத் ஐக்கன் மாதிரி இல்லை. இந்த பாமகல என்னதான்ப்பா நடக்குது? பாமகல என்னென்னவோ நடக்கிறது மாதிரி இருக்கேப்பா. நீங்க எதெல்லாம் நடக்கிறதா நீங்க என்ன சொல்றீங்க? அப்பா பிள்ளைக்கு மோதல் நடக்குது. ஆமா. அப்புறம் எதிர்பாராத விஷயங்களா நடக்குது. ஆமா. இது மாதிரி தினம் தினம் ஒரு பூகம்பம் வெடிச்சுக்கிட்டே இருக்கே பாமகல. பூகம்பம் மட்டும் வெடிக்கல, நல்ல விஷயங்கள் நடக்கிறது மாதிரி இருக்குது. திடீர்னு இப்போ இந்த இது திருமாவளவனுக்கு ஒரு அன்புக்கரம் நீட்டினது மாதிரி இருக்கு. அப்படி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த பிரச்சனையினுடைய மூலம் என்ன அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போதான் மற்ற விஷயங்கள் இப்போ தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு சரியான பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம புரிஞ்சுக்க முடியும். பாமகவில் நடக்கிற பிரச்சனைகளை 3 காரணிகளாக நம்ம பார்க்க முடியும். முதல்ல என்னன்னா, இந்த சொத்து, அந்த சொத்தை எப்படி பிரிச்சுக்கிறது அப்படின்றது. இந்த சொத்து பிரிவினைக்கான அவசியம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, அவங்க குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது ராமதாஸ் ஐயாவுடைய கூட பிறந்தவங்க, அப்புறம் அன்புமணி கூட பிறந்தவங்க, அந்த மாதிரியான இந்த உறவுகளுக்கு இடையில எல்லாரும் தலையெடுத்துட்டாங்க இல்லையா. தலையெடுத்த பிற்பாடு இப்போ அவங்க வாழ்க்கையில செட்டில் ஆகணும்னு பார்க்கும்போது அப்போ இருக்கிற சொத்துக்களை ரிசோர்ஸஸை பகிர்ந்துக்கிறணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி அந்த பிரிவினை பண்றதுல, பங்கீடு செய்யறதுல நிச்சயமா பிரச்சனை இருக்கு. அது ஒரு முக்கியமான காரணம். யாருக்கு எவ்வளவு அப்படின்றது இது ஒரு காரணி, முக்கியமான காரணியில ஒன்று. ரெண்டாவது காரணி என்னன்னு நினைக்கிறேன்னா, இந்த கட்சியினுடைய கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்க போகுது அப்படின்றது. இதுவரைக்கும் பாமகவினுடைய நிறுவனர் தலைவராக இருந்த ராமதாஸ் அவர் கையில் தான் கண்ட்ரோல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரே அவருடைய பையன் அன்புமணி சரிய பொறுப்பான ஆளாக வந்துட்டாரு. இப்போ அவர் கட்சியை அவர் கையில் ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி அவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. தலைவராகிறாரு. முதல்வர் வேட்பாளராகலாம் இருந்தார் தேர்தலில். அது எல்லாமே இவர் அன்போட தான் ராமதாஸுக்கு அது எல்லாத்தையுமே செஞ்சார். ஆனால் என்ன, இப்போது சில விஷயங்கள் ராமதாஸ் செய்ய நினைக்கிறது கட்சியில் அன்புமணிக்கு உகந்ததாக இல்லை. அன்புமணி செய்ய நினைக்கிற எடுக்கிற சில ஸ்டெப்ஸு ராமதாஸுக்கு ஏற்புடையதாக இல்லை. இப்போ இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும்போது யார் சொல் இறுதியானது, யார் சொல்றது நடக்கும் அப்படின்றது, ஃபைனலாக யார்கிட்ட அதிகாரம் இருக்குது அப்படின்ற அந்த அதிகார போட்டி வந்துருச்சு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும். அது முக்கியமாக இந்த முகுந்தனுடைய அப்பாயின்மெண்ட், அதுதான் பொது மேடையிலேயே வெளிப்பட்டுச்சு 2 பேருக்குடைய மோதல். இப்போ அதுதான் முக்கியமான, அது வெளிப்படையாக தெரிஞ்சது. அது மாதிரி எல்லா பதவிகளுக்குமே அந்த பிரச்சனை இருக்குது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும். அது மாதிரி நடைமுறைப்படுத்தக்கூடிய செயல் திட்டங்களும் சரி, அலையன்ஸ் எப்படி வச்சுக்கிறது என்ன வரும் அப்படின்றதுல எல்லாத்துலேயுமே அந்த யார் சொல் இறுதியானது, யார் கடைசியாக முடிவெடுக்கக்கூடியது யார் அப்படின்றது, அந்த சிக்கல். இரண்டாவது, கட்சியினுடைய தலைமைன்றது பிரச்சனை இல்லை, ஆனால் அதிகாரம் பூர்வமா முடிவு எடுக்க போறது யாரு அப்படின்றது, அந்த இது ரெண்டாவது போயிட்டு இருக்கு. மூன்றாவது, கட்சி நிறுவனர் ராமதாஸ் அவரு ஒரு எளிய விவசாய குடும்ப பின்னணியிலிருந்து வந்து ஒரு போராட்ட களத்தில் நின்று
கஷ்டங்கள் பட்டு அடிதடிகள்லாம் நடந்து சிறைவாசத்துக்கெல்லாம் போய் பல உயிர்களெல்லாம் பலி கொடுத்து இதெல்லாமே களத்தில் நின்று அவர் கண்ணு முன்னாடியே நடந்த விஷயம், அவரும் சேர்ந்து செஞ்சது. அவ்வளவு பெரிய போராட்டங்கள், அவ்வளோ கஷ்டங்கள், இதெல்லாம் கடந்து ஒரு கட்சியை உருவாக்கி கொண்டு வந்து ஒரு நிலையில் நிறுத்தியிருக்கிறாப்புல. இப்போது அன்புமணிக்கு அந்த அதிகாரம் கை மாறின பிற்பாடு அன்புமணி யார் அப்படின்னு பார்த்தா அவருடைய பின்னணி ராமதாஸுடைய பின்னணி இல்லை. இவர் மருத்துவர் ராமதாஸோட பையன். அப்போது அந்த மாதிரி இவருமே மருத்துவம் படிக்கிறாரு. அவர் எளிதாக அவர் மருத்துவம் படிக்க முடியுது. அப்புறம் அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அன்புமணியுடைய வாழ்க்கை ஒரு சொகுசான வாழ்க்கை தான், ஒரு வசதியான வீட்டுக்குள்ள. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவர் வளர்ந்துருக்கிறாரு. ராமதாஸ் கஷ்டமான வீட்டு பின்னணி, ஒரு உழைப்பாளியினுடைய பையன். அன்புமணி ஒரு மருத்துவருடைய பையன். இப்போ இந்த வேறுபாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளுக்குமே இதை பொருத்தி பார்க்க முடியும். திமுகவை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த மாதிரி தான். கருணாநிதியை எடுத்துக்கிட்டா அவர் திருவாரூரில் இருந்து அங்கே இருந்த ஒரு கலைஞருடைய மகனாக பிறந்து வளர்ந்தவர். கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னேறி வந்திருக்கிறாரு. பல போராட்டங்கள்லாம் சிந்திச்சவர். அவருடைய வாரிசு அவருடைய மகன் எடுத்துக்கிங்களா, இப்போ ஸ்டாலின் எடுத்துக்கிட்டா, ஸ்டாலின் கருணாநிதி மாதிரி ஒரு பின்புலத்திலிருந்து ஒரு கிராமப்புறத்தில் பின்புலத்தில் இருந்து கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவர் கிடையாது. அவர் கருணாநிதி என்ற ஒரு அரசியல் தலைவருடைய பையன். அந்த பின்னணியில் தான் அவர் வளர்றாரு. ஸ்டாலினை விடுங்க, இப்போ உதயநிதி எடுத்துக்கிட்டிங்கன்னா, உதயநிதி ஒரு முதலமைச்சருடைய பேரன், ஒரு முதல்வருடைய மகன் அப்படின்னு அந்த கோதாவில் வளர்ந்துட்டு வர்றவர். அந்த பையன்களுக்கெல்லாம் கஷ்டம்னா என்னன்னு தெரியாது, பட்டினினா என்னன்னு தெரிஞ்சிருக்காது. சும்மா சாதாரணமாக தரையில் நடந்து போகிறதுனா என்னன்னு தெரிஞ்சிருக்காது. வெறுங்காலில் நடக்கிறதுனா எப்படி இருக்குன்றதே தெரிஞ்சிருக்காது. ஆனால் மருத்துவரை ராமதாஸ் கேளுங்க, அவர் வெறுங்காலில் நடக்கிறது என்னன்னு அவருக்கு தெரியும். அன்புமணிக்கு அந்த அனுபவம் இருந்திருக்காது. சில சமயங்களில் இந்த மாதிரி நானும் விவசாயிகளுடைய தோழன், பாட்டாளிகளுடைய தோழன் அப்படின்றதுக்காக சில சமயங்களில் இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்காக அந்த மாதிரி நடந்திருக்கலாம். மற்றபடி அவங்க எல்லாருமே இப்போ பயங்கரமான இந்த பிராண்டட் ஷூவை விட்டுட்டு பிராண்டட் செருப்புகள் இல்லாமல் அவங்க சாதாரண செருப்பு போட்டு நடந்ததே நம்ம பார்த்தது கிடையாது. இதுதான் பின்னணி. இந்த மாதிரி ஒரு வசதியாக ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் எலீட் லக்ஸூரியஸ் லைஃப், கம்ஃபர்டபுள் லைஃப், கோசி லைஃப், எந்த விதமான பிரச்சனைகளுமே இல்லாமல், கஷ்டங்கள்னாலுமே அவங்க அப்படி எட்டி அப்படி பார்க்கறது தான், அங்கே இருக்கிறவங்கள பார்த்துக்கிட்டது தான். மற்றபடி அவங்கள சுற்றி இருக்கிற வாழ்க்கை எல்லாமே மிக ரம்மியமான வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை. ஆக இந்த மாதிரி பின்னணியிலேருந்து வந்த பையன். அப்படி பார்க்கும்போது என்னென்னா ராமதாஸுக்கு சரி, கட்சி இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கொண்டு வந்துட்டோம், இனி அடுத்த கட்டமாக கட்சி போகாமல் ஸ்டாக்னேட் ஆகி இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு. அது மிக சரியான கணிப்பும் கூட. பாமக கட்சி ஒரு ஸ்டாக்னேஷனில் தான் இருக்குது. இப்போ அதை ரீஇன்விகரேட் பண்ணணும், அதாவது அது ரெஜுவனேட் பண்ணணும், அது புதிய உத்வேகத்தை கொடுக்கணும். அப்படி உத்வேகத்தை கொடுக்கணும் அப்படின்றதுல அன்புமணி முழுமையாக இறங்கி செயல்படலை அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஆனால் அன்புமணி பார்வையிலிருந்து பார்த்தோம்னா, நான் என்னுடைய விருப்பப்படி நான் எப்படி இந்த பாமகவுடைய எதிர்காலத்தை பார்க்குறேனோ அந்த படி இந்த கட்சியை வழி நடத்துறதுக்கு முழுமையான சுதந்திரம் எனக்கு இருக்கணும் இல்லையா? அது இல்லை, குறுக்கீடுகள் இருக்கு அப்படின்னு பார்க்குறாரு. இப்போ உதாரணமாக ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னாலுமே இது அன்புமணி இந்த ஆளை போட்டால் நல்லா இருக்கும், அல்லது இந்த ஆளை போடாமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் கட்சியினுடைய நலனை முன் வச்சு ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஆனால் ராமதாஸ் வேற ஒரு முடிவை எடுக்கிறாரு. அப்படிங்கும்போது இப்போ அன்புமணியை முழுசாக குற்றம் சொல்ல முடியுமா அப்படின்ற அந்த கேள்வியும் வருது. இந்த மாதிரி கட்சியை அடுத்த கட்டமாக நகர்த்தி செல்வதில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில பார்வைகளில் வேறுபாடு இருக்கு, உத்திகளில் வேறுபாடு இருக்கு. யார் கூட அலையன்ஸ் வச்சுக்கிறது அப்படின்றது அந்த மாதிரி அந்த பிரச்சனை எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இதுதான் 3 முக்கியமான காரணிகளாக நான் பார்க்குறேன். இது
இப்போ 2 பேருக்கும் அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான சண்டை மட்டும் கிடையாது. இது ஒரு குடும்ப பிரச்சனை, பிரச்சனை, சொத்து பிரச்சனை, கூட்டணி அதிகார பிரச்சனை. பிரச்சனை, கூட்டணி பிரச்சனை, கருத்தியல் ரீதியாகவும் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி பல முனைகள்ல இருந்தும் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த பிரச்சனை எப்படி ரிசால்வ் ஆகும் அப்படின்னா, அதாவது ஒன்று, ராமதாஸ் ஐயா அவருக்கு வயசு ஆயிடுச்சு, சரி நம்ம அடுத்த தலைமுறையை நம்பி விட்டுருவோம், விட்டு அவங்க கொஞ்சம் கீழே விழுந்து எந்திரிச்சு அடுத்தடுத்து போகட்டுமே. ஒரு குழந்தை பழகுறது அப்படியே கீழே விழுகாம காயப்படாம போயிட முடியுமா? முடியாது. அப்போ அதனால இப்போ அன்புமணிக்கு ஒரு முழு சுதந்திரத்தை கொடுத்து நடத்துறதுக்கு விட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அவர் வரணும். ஆனால் என்னென்னா அவர் ஆதங்கப்படுறாரு, ஐயோ நம்ம காலத்துக்குள்ளே ஏதாவது நடந்துடணுமே, நமக்கு வயசாகிக்கிட்டு போகுதே அப்படின்னு அந்த ஆதங்கம், அந்த ஒரு பதட்டம் இருக்குது. இப்போ அதனாலே என்ன பண்ணுறாருன்னா, நம்ம காலத்திலேயே நம்ம கண்ணு முன்னாடியே இதை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்துடணும், நம்ம பிள்ளைய முதல்வர் ஆக்கிடணும், நம்ம பேர பையனை ஒரு அமைச்சர் ஆக்கிடணும், அது மத்தியிலேயோ இங்கே மாநிலத்திலேயோ அதிகாரத்தில் பங்கெடுக்கிறதாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தந்தையாக, ஒரு தாத்தாவாக அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதங்கம். அடுத்து ஒரு கட்சி தலைவராக கட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கணும். எத்தனை நாளைக்கு அடுத்தவங்களுக்கு கூடவே போய் நின்றுக்கிட்டு இருக்க முடியும்? இன்னொரு கட்சி ஜெயிச்சு அதிகாரத்தை அனுபவிக்கிறதுக்கு நான் இவங்க போய் எடுபடி வேலை செய்கிறது மாதிரி தான் ஆகி போயிடுது. இத்தனை ஒரு 50-60 தொகுதியில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருந்தாலும் இதுவரைக்கும் மாநிலத்தை பொறுத்த மட்டும் இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை, அவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறலை. மத்தியில் அவங்க இப்போ அன்புமணியே மினிஸ்டராகலாம் இருந்திருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு வாய்ப்பு வந்தது இந்த 2006 அந்த தேர்தலில், மைனாரிட்டி திமுக ஆட்சி நடந்த டயத்தில் பாமக நினைச்சிருந்தா அதிகாரத்தில் பங்கு கேட்டிருக்கலாம். ஆனால் மனசு பண்ணிட்டு அப்போ கூட்டணியில் இருந்த எந்த கட்சியுமே அதை வலியுறுத்தலை. அதனால் அது அப்படியே போயிருச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த வாய்ப்புமே கிடைக்கல இது வரைக்கும். இனியும் கண்ணு கெட்டிய தூரம் வரையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய அந்த அலையன்சஸ் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விதத்தெல்லாம் பார்க்கும்போது எந்த முடிவு எடுத்தாலும் அது உறுதியான முடிவாக இருக்காது. அதனால தான் அவர் காலம் தாழ்த்தி எடுத்துக்கலாம், கூட்டணி யாரு கூட கூட்டணி சேர்றது அப்படின்றதுல அவர் ஒரு பார்வை இருக்கு. இன்னொரு பார்வை என்னன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு அலையன்ஸ்ல இருக்கிறோம், அதை உறுதி செய்துக்கிறணும் அப்படின்ற இன்னொரு பார்வை இருக்கு. இப்போ அந்த மாதிரி இந்த அலையன்ஸ் சேர்றதுலயே 2 கருத்து வேறுபாடுகள் இருக்கு, அப்படி போகுது. இப்போ அதனால் இவர் ஒரு வயது ஆகிக்கிட்டு வருது அப்படின்றதில்ல, அந்த ஏற்றுக்கிட்டு அடுத்த தலைமுறை இது மாதிரி கொஞ்சம் தப்பு தண்டா பண்ணி கூட ஸ்ட்ராட்டஜிக்காக சில மிஸ்டேக்ஸ் ஆனாலும் கூட அடுத்து அவங்க வந்துடுவாங்க அப்படின்ட்டு இவர் பின்னாடி இருந்து ஒரு சப்போர்ட் பண்ணி கைட் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த மனநிலை அவர்கிட்ட இல்லை. அவர்கிட்ட ஒரு ஆதங்கம் வெளிப்படுது, ஒரு பதட்டம் வெளிப்படுது. ஒரு என்னன்னா, நம்ம காலத்துக்குள்ள இது நடந்து முடிஞ்சிடணுமே அப்படின்ற அந்த ஒரு கவலை, அப்புறம் இது வரைக்கும் நடக்கலையே அப்படின்ற ஒரு விரக்தி, இந்த உணர்வுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து அவர்கிட்ட வெளிப்படுது. அப்புறம் என்னன்னா, மகன்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு இன்னொருத்தட்ட போயிடுச்சு அப்படிங்கும்போது, இவ்வளவு நாள் கட்சி தலைவராக இருந்து எல்லாம் செஞ்ச அதிகாரத்தினுடைய குவியம் மையமாக இருந்தவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்கள யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. தைலாபுரத்துக்கு வர்ற ஆள் குறைஞ்சிடுச்சு, இங்கே பனையூரா அங்கே போகிற ஆள் அதிகமாகிடுச்சு. அவர் தனி அங்கே ஆஃபீஸ் போட்டிருக்காப்புல, அங்கே போகுது. அப்படிங்கும்போது இவருக்கு என்னடா திடீர்னு ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டோமா, எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடுச்சா, நம்ம இப்போ யாருமே மதிக்கிற அளவுக்கு இல்லையா, எல்லாத்தையும் நம்ம இழந்துட்டோமா அப்படின்ற அந்த ஒரு உணர்வு வயதாகும் போது கண்டிப்பாக வரும். கருணாநிதி கிட்ட அந்த உணர்வு இருந்துச்சு. அதனால நீங்க பாருங்க, கடைசி வரைக்குமே அவரு எந்த பதவியும் விட்டு கொடுக்கவே இல்லை. ஸ்டாலின் துணை முதல்வரா இருந்துக்கிடலாம், மேயரா இருந்துக்கிடலாம், அப்படியெல்லாம் இருந்து அவரு நான் நல்லா திறமையா செய்ய முடியும் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணாலுமே கட்சி தலைவர் பதவியை கடைசி வரைக்கும் அவர் கொடுக்கவே இல்லையே.
இல்ல அவங்க கடைசி வரையும் வச்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இல்லை தப்பு இருக்குன்ட்டு இல்லை, அதுக்காக படுத்த படுக்கையாக கிடக்கும் போது வரைக்கும் மாமா வச்சுக்கிட்டு இருக்க முடியும். அதுக்கு பதிலா செயல் தலைவரா இல்லை, செயல் தலைவராக எப்போ வந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திடீர்னு ஏன் திமுக பற்றி சொன்ன உடனே இவ்வளவு கோபமா பேசுறீங்க? இல்லை, பாமகவை பற்றி நான் சொன்னேன், அப்போ எல்லாம் அமைதியாக இருந்துட்டு திமுகன்னு சொன்ன உடனே இவ்வளவு வேகமாக சொல்றீங்களே. இல்லை, கருணாநிதி கடைசி வரைக்குமே அந்த அதிகாரத்தை இறுக்கமாக பற்றி கொண்டிருந்தார். அவர் அந்த அதிகாரத்தை விடுறதுக்கு கொஞ்சம் கூட என்ன இஷ்டப்படவே இல்லை. அவரால் அதிகாரம் இல்லாமல் இருக்கவே முடியாது. அதனால அவர் செயல் தலைவராக எப்போ வர்றாரு அப்படின்னா, கருணாநிதியால் இனிமேல் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ட்டு படுத்த படுக்கை ஆயிட்டாரு. அவர் கான்சியஸாக இருக்கிறது வரைக்குமே, முழுமையாக கான்சியஸாக இருக்கிறது வரைக்குமே ஸ்டாலின் செயல் தலைவராக செயல்பட முடியல. அதுக்கப்புறம் தான் அவரால் எதுவுமே செய்ய முடியாது. இவர் செயல் தலைவரானதே கருணாநிதிக்கு தெரியுமான்றது கூட தெரியல. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அது வரைக்குமே அதிகாரத்தை கையிலேயே வச்சுருந்தாரு. எதுனாலும் சரி என்கிட்ட வரணும் ஃபஸ்ட்டு, அப்படி தான் வச்சுருந்தார். அது அது எப்போ 90 வயதுகளில் அப்படி நடந்துச்சு. அந்த பார்வையில் நம்ம ராமதாஸையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் என்னென்னா, இது வயதானவர்களுக்கு, அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு, இருந்து பழக்கப்பட்டவங்களுக்கு, அதிகாரத்தை சுவைத்தவர்களுக்கு, அதிகாரம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகழ் பேரு இது அந்த எல்லாத்துலேயும் அதில் மூழ்கி அதுலேயே இப்போ வாழ்க்கையை வாழ்ந்தவர்களுக்கு அது இல்லாமல் இருக்கிறது, கடைசி கட்டத்தில் இல்லாமல் இருக்கிறதுன்றது, அது மொத்தமாக எதையுமே எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக இழந்துட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இது நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது இல்லை. அதாவது நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய அனைத்தையுமே முழுமையாக கொடுக்குறோம் அப்படின்னு அந்த முழுமையாக கொடுக்கறதுல ஒரு நிறைவு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நிறைவை இந்த தலைவர்கள் யாருமே அனுபவிக்கிறது கிடையாது. எல்லாமே தலைவராக்குறாங்க. அவங்க கண்ணு முன்னாடி தானே தலைவர். அவர் அன்புமணிக்கு தலைவரா ராமதாஸ் தான் பதவி கொடுக்குறாரு. அவர் ஒழுங்கா கட்சியை வழி நடத்தல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்றப்பதானே திருப்பி அதுதான் ஏன் எப்படி அந்த எண்ணம் வருது? ஒழுங்கா கட்சியை நடத்தலன்ட்டு எப்படி நீங்க முடிவு பண்றீங்க? வளர்ச்சி குறைஞ்சிருச்சுலப்பா, பாமகவோட வளர்ச்சி நாளுக்கு நாள் சரிஞ்சிட்டு தானே. இல்ல, அது அன்புமணி தலைமையினால வந்த விஷயமா, இல்ல ராமதாசுடைய குறுக்கீடுகளால வந்த விஷயமா? இல்ல, வளர்ச்சி வளராம இருந்தது. அடுத்து இவங்க எடுத்த முடிவுகள், கட்சி எடுத்த முடிவுகள் என்னன்னு இருக்கு. அப்புறம் பாமக கட்சி வன்னியர்களுடைய கட்சி, அவங்களுடைய நலனுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. இப்போ அந்த வன்னியர்களுடைய நலனை முன்னிறுத்தி பாமகவை விட அதிகமாக தீவிரமாக உள்ளார்ந்த விதத்தில் பாசத்தோட மற்ற கட்சிகள் செயல்படுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? பாமகவுடைய சப்போர்ட் குறையத்தான் செய்யும். இப்போ அதிமுக பாருங்க, போன ஆட்சியில் அதிமுக பாமகவிற்கு ஆதரவாக அவங்களுடைய டிமாண்டாக இருந்தது உள்ஒதுக்கீடு வேணுன்றது வன்னியர்களுக்கு. அதை வெற்றிகரமாக செஞ்சாங்க. அப்போது அந்த கிரெடிட்டு வன்னியர்கள் மத்தியில் அதிமுகவுக்கும் கொஞ்சம் போகத்தானே செய்யும். பாமக போராடி வந்தாங்க, சரி. ஆனா அதை நிறைவேற்றினது யாரு? ஆட்சி பொறுப்புல இருக்கிறவங்க தானே நிறைவேற்ற முடியும். இல்ல, ஆனா இதுக்கு முன்னாடி இல்ல பாமக அப்ப என்னன்னா, அப்ப நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு ஏன் நீங்க வளரல? உங்க ஆளுகளை இது வரைக்கும் அப்ப சப்போர்ட் பண்ணலையே அந்த அளவுக்கு. நம்ம அந்த கேள்வியும் கேட்கணும். ஆட்சி அந்த கேள்வியும் அவர்கிட்ட இருக்கு, ராமதாஸ்கிட்ட இருக்கு. அதெல்லாமே இப்ப வேலை செய்ய ஆரம்பிக்குது. இப்போ அதிமுகவுல இருந்து அதை செஞ்சிருக்கிறாங்க, ஏன் திமுக அதை செய்யல? அதுக்கு முன்னாடி திமுக மனசு வைக்கல. அப்போ அந்த கிரெடிட் அதிமுகவுக்கும் போகத்தானே செய்யணும் இல்லையா? அப்படிதான் போயிருக்கு. இப்போ வன்னியர் பெல்ட்ல நீங்க போன தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுக நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த 2021 தேர்தலில், 2024 தேர்தல்லையுமே கூட அதிமுக பெர்ஃபார்மன்ஸ் வன்னியர் பெல்ட்ல நாட் சோ பேட். அப்ப பாமக ஓட்டு அதிமுகவுக்கு கணிசமா, பாமக ஓட்டு இல்ல, பாமகவுடைய வாக்கு வங்கி இருக்குது இல்லையா, வன்னியர்களுடைய ஓட்டு பாமகவுக்கு போக வேண்டிய ஓட்டு பிரிஞ்சு வந்துச்சுன்ட்டு இல்லை. ஆனால் பாமகவுக்கு போகிற ஓட்டு இருக்கலாம், அப்படியே கூட இருக்கலாம், கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். ஆனால் வன்னியர்களுடைய ஓட்டு கொஞ்சம் அதிகமாக அதிமுகவுக்கு போயிருக்கு அப்படின்றது கலை யதார்த்தம். வச்சிருந்தாங்க 2021 பாமக அதிமுக கூட்டணி இருக்கு. ஆமாம், அதனால ஓரளவுக்கு ஜெல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை யாருக்கு அதிகமாக போச்சு யாருக்கு குறைச்சி போச்சு அப்படின்ட்டு பிரித்து பார்க்க முடியாது. இனி அடுத்து வர தேர்தலில் ஒருவேளை வேறு அணிகளில் அவங்க இருந்தாங்க அப்படின்னா அதற்கான சாத்தியங்கள்லாம் கூட கதவுகள் திறந்திருக்கிறது மாதிரி தெரியுது. இப்போதைக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது யார் எந்த பக்கம் போவாங்க அப்படின்ட்டு. பாமக இங்கே
இப்போ பாஜக கூட போகுமா, அண்ணா திமுக கூட போகுமா? அது 2 பேரும் இப்போதைக்கு பாஜகவும் அதிமுகவும் ஒன்றா இருக்கிறாங்க. அதனால சரி அந்த ஒன்றா இருக்கிற அணியில் போகுமா, இல்லை பிரிஞ்சுட்டாங்கன்னா பிரிஞ்சு இருக்கக்கூடிய அணியில் யார் கூட போய் சேரும், இல்லை திமுக பக்கம் வருமா, இல்லை விஜயுமே அவர் கதவு இன்னும் திறந்தே தான் வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த அவருக்கு என்ன கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த முதல் மாநாட்டில் சொன்ன அந்த இன்விடேஷன் இஸ் ஸ்டில் ஓப்பன். அதனால அங்கே போவாங்களா அப்படின்றது எதுவுமே சொல்ல முடியாது. சரி, இப்போ இந்த பாமகவை பொறுத்தவரையில் அன்புமணி அவர் மட்டுமே கட்சியை கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறணும், வேற யார்? இப்போ முகுந்தன் வந்து அவங்க சொந்தக்காரவங்களா வராரு, அக்காவோட பையன், அப்படிங்கிறப்போ அவர் வந்தார்னா தனக்கான அதிகாரம் பறிக்கப்படுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல கட்சியை மட்டும் நம்மளே வச்சுக்கிறோம்னு நினைக்கிறாரா? அதான் இப்போ கட்சியில் முடிவெடுக்கிறது யாருக்கு அந்த அதிகாரம் வேணும் அப்படின்றது இருக்கு. அடுத்து இந்த வாரிசுகள் இருக்கிறாங்க இல்லையா, அதில் பார்த்தோம்னா இந்த ஒரு கட்சியை நிறுவனவங்க அவங்க தலைவர்களாக இருந்து கட்சியை வழி நடத்தினது இருக்குது இல்லையா, அவங்களுக்கு இருந்த அந்த கான்ஃபிடென்ஸு, அந்த உறுதித்தன்மை, கொள்கை மீது இருக்கக்கூடிய அந்த பற்று, களப்பணி ஆற்றுவதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பேஷன், மக்கள் மீது இருக்கக்கூடிய அந்த பாசம், பற்று, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அந்த பார்க்கும்போது அந்த ஆளுமை திறன், தலைமை பண்பு, அந்த கேரிஸ்மா, இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய வாரிசுகளுக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கு. சில சமயங்களில் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. அது யதார்த்தம். இதை நம்ம ஏற்றுக்கணும். இது வந்து உளவியல் ரீதியாக, சமூக உளவியல் ரீதியாகவுமே அதுதான் இருக்கு. இப்போ கருணாநிதியோடு ஒப்பிடும்போது ஸ்டாலின் கண்டிப்பாக அவர் அளவிற்கு பல்துறை வித்தகரா இல்லை இல்லையா? இப்போ ஸ்டாலினோட ஒப்பிடும்போது உதயநிதி கண்டிப்பாக அவருடைய அப்பா அளவுக்கு திறமைசாலியாக இல்லை. அதுதான் இந்த வாரிசுகள் அப்படித்தான் இருக்கும். இந்த பேரரசுகள் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க. ராஜராஜ சோழன்றோம், ராஜேந்திர சோழன்றோம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போன பிற்பாடு, அந்த உச்சத்துக்கு போன பிற்பாடு அடுத்து வர்ற தலைமுறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா திறமையிலையும் மற்ற எல்லாத்திலையுமே குறைந்தவர்களாகவே தான் இருப்பாங்க. இருந்து கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இப்போ எதிரிகளால் ஒரு சாம்ராஜ்யம் அழிந்ததுன்றதை விட அவங்க அந்த சாம்ராஜ்யத்திற்கு உள்ளே இருக்கிறாங்க இல்லையா, அந்த குடும்பத்தினால, அந்த வாரிசுகளால் அழிஞ்ச சாம்ராஜ்யங்கள் தான் எல்லாமே. எதிரி படையெடுத்து வந்து இதை அழிச்சிட்டான் அப்படின்றது கிடையாது. அவங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு அழிஞ்சதுதான். இப்போ இந்த எப்படி இந்த அரசுக்கு, இந்த சாம்ராஜ்யங்களுக்கு நம்ம இருக்கோ அதே தான் இந்த அரசியல் சாம்ராஜ்யங்களுக்கும். இதுல அதே தான் கார்பரேட்லையுமே கூட நீங்க பாருங்க. கார்பரேட்ஸ்ல ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறாரு ஒருத்தர் அப்படின்னா, அவருக்கு இருந்த அந்த ஆளுமை திறன், நிர்வாகத்திறன் அவருடைய வாரிசுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும். அல்லது அடுத்தது உச்சத்துக்கு போயிடுச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் போகும், கிளைமேக்ஸ் போகும், ஒரு தலைமுறை போகலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கீழ் நோக்கி, சரிவை நோக்கி போய்கிட்டே தான் இருக்கும். கடைசியில் அந்த கம்பெனி வந்து லாஸ்ல போய் முடியும், திவால் ஆகும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். இல்லை அவங்களுக்குள்ள சொத்து பிரச்சனை வந்து 3-4 பிரிஞ்சு அப்படி இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிடும். அது நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்க்கணும். நிறைய கம்பெனிஸ் அப்படி தான் நடந்திருக்கு. அதே மாதிரி தான் அரசியல் கட்சிகளுக்கும். இந்த கட்சியை எடுத்துக்கிங்களேன். இப்போ வைகோவோட மதிமுக, அங்கேயுமே இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அதுதான். வைகோவுக்கு திறமை, ஆக்சுவலாக அவருக்கு ஒரு கட்சியை நடத்தக்கூடிய அளவுக்கு திறமை இருந்துச்சா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. அதை விட்டுட்டு ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அவருக்கு இருந்த திறமை கண்டிப்பாக அவருடைய மகனுக்கு இல்லை. ஆனால் இப்போ தலைவராக இருக்கிறாரு. ஆனா அந்த வாரிசுங்கிற ஒரே ஒரு விஷயத்தை வச்சுட்டு அவங்க பொறுப்புக்கு வந்துறாங்க. இப்ப கட்சியில வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, இப்போ நிறைய இருக்கிறாங்க. ஆனா அந்த வாரிசுங்கிறவங்களுக்கு பதவியை தூக்கி கொடுத்துட்றாங்கல்ல. அதுதான் பதவியை தூக்கி கொடுக்குறாங்க. அப்படின்னா அந்த வாரிசுன்றது எப்படி வருது? நம்ம காங்கிரஸ்லயுமே நீங்க பாருங்களேன், இந்திரா காந்தி அளவுக்கு ராஜீவ் காந்தி இல்லை கண்டிப்பா. ஒரு சில விஷயங்கள்ல அவர் இந்திரா காந்தியை விட பெட்டரா செஞ்சாரு அப்படின்றாங்க. ஆனா இப்போ ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கும்போது இந்திரா காந்திக்கு இருந்த அந்த ஆளுமை திறன், லீடர்ஷிப் குவாலிட்டி, மற்றபடி அவருக்கு இருந்த அந்த அவர் இந்த உலக விஷயங்களை பார்த்த விதம் இருக்குது பார்த்தீங்களா, அறிவுத்திறன், அந்த இதில் எல்லாமே ராஜீவ்காந்தி ஒப்பிடவே முடியாது. இப்போ ராஜீவ்காந்திக்கு அடுத்தபடியாக அவருடைய பிள்ளைகளை நீங்கள் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இருக்க நல்லவங்க, ஆனால் அவர்களுடைய தந்தைகளை விட வல்லவர்களா ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இல்லை.
பெரும்பாலும் இருந்தது இல்லை. அப்படி ஒரு தலைமுறை வல்லவரா இருக்கிறாங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய தலைமுறை வந்து கண்டிப்பா சரிவை நோக்கி போய்கிட்டு தான் இருக்கும். அதனால இந்த பாமகவை பொறுத்த மட்டும் ராமதாஸோட அன்புமணியை ஒப்பிட முடியாது. ராமதாஸுடைய பின்னணி வேற, அதை நம்ம விரிவாகவே பேசிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு தலைவராக அன்புமணி இருக்க முடியாது. ஆனால் அன்புமணி இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில, ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அவருடைய சம காலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே பாருங்க, எல்லாருமே சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தவங்க தான். யாருமே இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க எல்லாம் கிடையாது. திரும்ப இருக்காரு, அவர் ஒரு எக்ஸப்ஷன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சீமான் இருக்கிறாரு, அவர் இன்னொரு விதிவிலக்கு. ஆனால் அவர் எல்லாமே சின்ன கட்சிகளாக தான் இருக்கிறாங்க. இப்போ பெரிய கட்சிகள்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கிறவங்க யாரும் இப்போ திமுக தான் உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமாக சொல்லலாம், அதில் இருக்கிற யாருக்குமே இன்றைக்கு தலைவராக இருக்கிறவங்க சொகுசான பின்னணியிலிருந்து வந்தவங்க தான். அவங்களுடைய தந்தையை விட திறமைசாலிகளாக இல்லை அப்படின்றத நம்ம நிச்சயமா அடிச்சு சொல்லிட முடியும். என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அலையன்சஸ் வச்சுக்கிறது, இந்த அரித்மெட்டிக் வச்சுக்கிறது, இல்லாத அறிவு பற்றாக்குறைக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அந்த மாதிரி பற்றாக்குறை, அறிவு பற்றாக்குறை, அந்த மாதிரியான அப்படி ஒரு காம்பன்சேட் பண்ணிக்கிறாங்க. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த கூட்டணி பத்தி பேசணும். பாமக கூட்டணிக்காக இப்போ சித்திரை திருவிழா நடக்கிறதுக்கு வந்து விசிகாவுக்கு அழைப்புதல் கொடுத்துருக்குறாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட்டணிக்காக வலையா எடுத்துக்கலாமா? இல்லை, கூட்டணிக்கான வலையா நம்ம சொல்ல முடியுமான்னு தெரியல. இது ஒரு நட்பு அழைப்பு, ஒரு நல்ல விஷயம்னு நான் பார்க்குறேன். அது ஒரு சித்திரை திருவிழா நடக்குது, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நடக்கக்கூடிய திருவிழா. அது ஒரு ரொம்ப நல்ல ஆஸ்பீஷியஸ் டே. சிலப்பதிகாரத்தோட ரொம்ப நெருங்கிய தொடர்புடைய நாள். அது கண்ணகி வாழ்க்கையோட ரொம்ப தொடர்புடைய நாள் சித்ரா பௌர்ணமி. அந்த ஒரு நாளில் அவங்க திருவிழா கொண்டாடுறாங்க. அந்த திருவிழா கொண்டாட்டத்தில் மற்ற தலைவர்கள் எல்லாரையும் அழைக்கிறது மாதிரி திருமாவையும் இருந்தது. ஆமா, அந்த மோதல் போக்கே தொடரணுன்ற அவசியம் இல்லையே. இல்ல, தேர்தல்னு சொல்ல தேவையில்லை. இது ஒரு பண்பாட்டு ரீதியாக நம்ம இதை பத்தி நிறைய பேசியிருக்கிறோம் நம்முடைய காணொலிகள்ல. தயவுசெய்து அந்த காணொலிகள்லாம் பார்க்காதவங்க பார்த்துருங்கப்பா. அதாவது மற்ற சேனல்களில் பேசாத சில விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பேசியிருக்கிறோம். மற்ற சேனல்களில் பார்க்காத பார்வையில் நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் தயவுசெய்து அந்த சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். நம்ம சேனல் வந்து TN 2026. சரி, அதனால் அதை பாருங்கள். இந்த இதில் பண்பாட்டு ரீதியாக ஒரு இணக்கமான ஒரு சுமூகமான உறவை வச்சுக்கிறதுன்றது நல்ல விஷயம் தான். அதை நம்ம என்கரேஜ் பண்ணணும், அதை நம்ம பாராட்டணும். இல்லை, அப்படி ஏன் சொல்லணும்ன்ற, இப்போ தேர்தல் வர்றதுக்கு இன்னும் குறைஞ்சது 10 மாதம் இருக்கு. அது வந்து அலையன்சஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி முடிக்கிறதுக்கு இன்னும் 10 மாதம் இருக்கும்போது ஒரு அந்த அலையன்ஸை முன்வைத்த ஒரு தொடக்கம் அப்படி இருந்தாலுமே கூட என்னவா, அது நல்ல விஷயம் தானே. அதை பற்றி எதுக்கு இப்போது அதுக்கு ஒரு மோட்டிவ் ஒன்று சொல்லி அது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ ஜட்ஜ்மெண்ட் எதுக்கு அதை சொல்லணும்? என்ன கேட்டிங்கன்னா அந்த மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே நம்ம போக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது பாமக எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி, அதாவது ரீச்சிங் அவுட் டு பீப்புள், அதாவது தன்னுடைய கொள்கை அளவில் அல்லது களத்தில் எதிரியாக பார்க்கப்பட்ட ஒரு கட்சி, அந்த கட்சியை நோக்கி ஒரு நட்புக்கரம் நீட்டுவது, பாசத்தை வெளிப்படுத்துறது அப்படின்றது வரவேற்கத்தக்கது. இந்த முயற்சியை எடுத்ததுக்காக நம்ம கண்டிப்பாக பாமகவை பாராட்டத்தான் செய்யணும். அது அன்புமணி எடுத்ததாக இருக்கோ இல்லை ராமதாஸ் எடுத்த முடிவோ, யார் எடுத்த முடிவோ, ஆனால் அந்த முடிவு நல்ல முடிவுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ மோதல் போக்கு ரொம்ப டெய்லி அதிகரிச்சுட்டே இருக்கு. இந்த சித்திரை திருவிழாவில் அப்பாவும் மகனும் தலைவரா கட்சி ரீதியா 2 பேரும் சேர்ந்து பங்கேற்பாங்களா? அதாவது என்னன்னா, இப்போ அவரு கட்சி தலைவர் அப்படின்னு, அதாவது நிறுவனர் தலைவர், இப்போ நான் தான் தலைவராக நடக்கிறேன்னு அவர் சொல்றாரு. இவரு இல்லை, இது அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்துக்கு அறிவிக்கப்பட்டுருச்சு, நான் தான் தலைவர்ன்ட்டு அன்புமணி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இது வந்து 2 பேரும் பேப்பர் யுத்தம் நடத்துறாங்க. யார் தலைவர், லீகலா யார் தலைவர், தேர்தல் ஆணையத்தை பொறுத்த மட்டும் கட்சிக்கு யார் தலைவர் அப்படின்ற அந்த போட்டி. என்ன கேட்டாக்க ராமதாஸ் ஐயா தான் மருத்துவர், ராமதாஸ் நிறுவனர், அவர் தலைவராக இருக்கிறாரு. அன்புமணி தலைவராக இருக்கிறாரு. செயல் தலைவராக குறைக்கப்பட்ட, பதவி இறக்கம் செய்யப்பட்ட அவர்
தலைவராக இருக்கணும்னு விரும்புகிறாரு. இப்போ இந்த 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த மோதல் எப்போ ராசியாகும் அப்படின்னா 2 பேருக்குமே மனமாற்றம் வேணும். இதனால நான் திடீர்னு ஸ்பிரிச்சுவலாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அதாவது ராமதாஸ் ஐயா கண்டிப்பாக அவருக்கு வயது ஆகிறது அப்படின்ற அந்த உண்மையை அதுதான் யதார்த்தம், அதை ஏற்றுக்கணும். 2வது, ஒரு குறிப்பிட்ட பிற்பாடு அடுத்த தலைமுறைக்கு தவறு செய்வதற்கு கூட நம்ம இடம் அளிக்கணும் அப்படின்ற அந்த உண்மையை ஏற்றுக்கணும். 3வது, ஒரு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஒருத்தரை மட்டுமே காரணமாக சொல்லிட முடியாது, அதுக்கு பல காரணிகள் இருக்குது அப்படின்ற அந்த யதார்த்தத்தையும் ஏற்றுக்கணும். அப்புறம் இந்த குடும்பம், சொத்து எல்லாரையும் செட்டில் பண்ணணும், நம்ம காலத்துக்குள்ளே எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடணும், நம்ம கட்சியையும் செட்டில் பண்ணணும், நம்ம கைமீறி எதுவும் போயிடக்கூடாது அப்படின்றதுல அந்த செட்டில் பண்ணணும் அப்படின்றதுலேருந்து வெளியில் வரணும். அது செட்டில் பண்ணவும் முடியாது. எல்லாரையும் எப்படி நல்லபடியாக நீங்கள் செட்டில் பண்ண முடியாது. இதை யாரையும் பண்ண முடியாது அப்படின்ற அந்த உண்மையை அவர் ஏற்றுக்கணும். இது ராமதாஸ் ஐயா பொறுத்த மட்டும், அன்புமணியை பொறுத்த மட்டும் இல்லை, அவருடைய பின்னணி ஒரு சொகுசான பின்னணி, கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து அவர் வரலை அப்படின்றத அவர் ஏற்றுக்கணும், அது ரியலைஸ் பண்ணணும். அதனால பாருங்கள், இப்போ அவர் என்னதான் ட்ரை பண்ணாலுமே கூட அந்த பாட்டாளி மக்களோட அவர் இறங்கி போய் நிற்கிறதுக்கு முயற்சி செஞ்சாலுமே அந்த ஒரு கனெக்ட் வரவே இல்லை. தெர் இஸ் ஆல்வேஸ் டிஸ்கனெக்ட் பிட்வீன் அன்புமணி அண்ட் தி ஆர்டினரி பீப்புள். அது ஒரு கெமிஸ்ட்ரி வன்னியர்கள் மத்தியில், மக்கள் மத்தியில் ஒர்க் அவுட் ஆகலை. அதாவது ராமதாஸுக்கும் அந்த வன்னியர் சாதாரண மக்களுக்கு இடையில் எப்படி ஒரு வாஞ்சியான ஒரு உறவு இருக்குதோ அப்படிப்பட்ட ஒரு உறவு, ஒரு கெமிஸ்ட்ரியை அன்புமணிக்கிட்டையும் அந்த மக்கள்கிட்டையும் நம்ம பார்க்க முடியல. இதை அவர் ரியலைஸ் பண்ணிக்கணும், ஒத்துக்கணும். 3வது என்னன்னா, இப்போ அன்புமணிக்கும் யூத்துக்குமே இடையில இருக்கக்கூடிய அந்த கனெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது சரியாக இல்லை. அவர் ஒரு யூத் ஐக்கன் மாதிரி இல்லை. முயற்சி பண்ணுறாரு, நல்லா பேசுறதுக்கெல்லாம் பழகிறாரு. மேடையிலாம் இப்போ இந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த தோரணை எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் தட் இஸ் அன் எலீட் சொஃபிஸ்டிகேட்டட் இமேஜ், ஒரு கிளீன் இமேஜ். அந்த இமேஜ் வந்து ரக்கெட்டாக இருக்கக்கூடிய, ராவாக இருக்கக்கூடிய அந்த யூத்துக்கு வந்து ஜெல் ஆகாது, வைபே ஆகலை. அந்த கேம்பெயின் வந்து இட் வாஸ் அ ஃப்ளாப். அது அன்புமணி ஒரு முதல்வர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்றதுக்கு தான் உதவியாக இருந்துச்சே தவிர, அன்புமணியை முதல்வர் கேண்டிடேட்டா இல்ல, அந்த யூத், 1 இயர் யூத்தே முழுசாக ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா நம்ம ஆளு அப்படின்ற அந்த ஃபீலே வரல அந்த இதுல. ஆனா காடுவெட்டி குருவை எடுத்துக்கோங்க, அந்த கட்சியில இருந்தவர், அவருடைய கேம்பெயின்ஸ், அவரு சாதாரண ஜனங்களோட அவருக்கு இருந்த அந்த கெமிஸ்ட்ரியும் சரி, இந்த யூத் மத்தியில் ஒரு பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா எல்லாம் பேசினாரு. ஆனா இந்த தலைமுறைக்கு, இந்த இளைஞர்களுக்கு, இந்த 2K ஜென்னு, அப்புறம் 90s கிட்ஸு அப்படின்லாம் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்த இளைஞர்களுக்கு அப்படி கொஞ்சம் வேகமா, ஆவேசமா, வீராவேசமா, அப்படி ஒரு கோபத்தோட பொங்கி பேசுறதுன்றத ரசிக்கிறாங்க. அதை வந்து ஒரு பெரிய ஒரு அப்படியே உயர்ந்த ஒரு இது மாதிரி பார்க்குறாங்க. இப்போ சீமானுடைய பேச்சையுமே நம்ம பார்க்குறோம், அண்ணாமலையினுடைய பேச்சையும் நம்ம பார்க்குறோம். இவங்களுக்கு பின்னாடி எல்லாம் யூத் போய் நிற்கிறாங்க. ஸ்டாலின் பக்கத்தில் ஏன் யூத் போகிறதே இல்லை? அப்சல்யூட்லி, ஆக்சுவலாக அவர் என்ன, நான் முதல்வன், அந்த முதல்வன் அப்படின்லாம் கிட்டங்கள்லாம் சொன்னாலுமே கூட இளைஞர்கள் பெருவாரியாக அவர் பின்னாடி வர்றாங்க, அவருடைய பேச்சால் ஈர்க்கப்படுறாங்க அப்படின்னா இல்லை. உதயநிதி கூட கொஞ்சம் பரவாயில்ல அப்படி இருக்கு. விஜய் எடுத்துக்கிட்டோம்னா, விஜய்க்கு வந்து அந்த சினிமா இமேஜ் இருக்கிறதுனால அந்த யூத் இது வர்றாங்க. ஒரு அரசியல் தலைவராக இல்லை. அரசியல்னு நம்ம பார்த்தோம்னா திரும்ப பின்னாடி யூத்து திரண்டு வந்தாங்க. அது அவர் ஆரம்ப கட்டத்தில் 90களில் இயக்கமாக இருக்கும்போது, கட்சியாக மாறின பிற்பாடு இப்போ இளைஞர்கள் வர்றாங்க. ஆனால் அந்த முன்னா மாதிரி இளைஞர்கள் இல்லை, கொஞ்சம் செட்டில் ஆனது மாதிரி தெரியுது. அது இதுதான் பின்னணி. இப்போ குருவுக்கு ஈக்குவலாக பாமகவில் யாருமே இல்லை, சொல்லப்போனால் யாருமே இல்லை. அது மாதிரி பேசக்கூடியவங்க, இளைஞர்களே கவரக்கூடியவங்க, மக்கள்கிட்ட உணர்ச்சியை, ஒரு எழுச்சியை உருவாக்கக்கூடியவங்க பேச்சு கண்டிப்பாக ராமதாஸ் ஐயாவால் அந்த இது முடியாது.
ஏன்னா வயசாயிடுச்சு. ஒரு காலத்தில் அவரும் தீவிரமாக களம் இறங்கி இப்போ போராளியாக இருந்தவர் தான். இப்போ இனிமேல் முடியாது. அவர் நினைச்சாலுமே கூட அது முடியாது. ஃபிசிக்கலாக நாட் பாசிபிள். அன்புமணிக்கு அந்த ஸ்டைலே ஒத்து வராது. இவருடைய ஸ்டைலே வேற, ஒத்து வராது. அதனால தான் இந்த இடைவெளியை நிரப்பணும்னு சொல்லிட்டு தான் டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம மருத்துவர் ராமதாஸ் ஒரு இளைஞரை கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாரு. அது அன்புமணிக்கு நீங்கள் முன்னாடி சொன்னது மாதிரி ஒரு த்ரெட்டாக அமைகிறதுக்கான சூழல் இருக்குது. ஏன்னா அன்புமணிக்கு சில குறைகள் இருக்குன்றதை அவர் ஏற்றுக்கிட்டாலே, இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலே முகுந்தனோ இல்லை அவரை விட திறமைசாலியாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞனையோ, ஏன்னா மக்கள்கிட்ட பேசுறதுக்கு, இளைஞர்களை ஈர்க்கிறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு கரிஸ்மேட்டிக்காக இன்னொருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள அரவணைச்சிக்க முடியும். அப்போதான் இவர் நல்ல தலைவராகிறாருன்னு அர்த்தம். இப்போ ஸ்டாலின் அவருக்கு இல்லாத திறமையே மற்றவங்கள்ட்ட இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதை ஓரளவுக்கு ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்தில் தான் இருக்கிறாப்புல. அப்படிப்பட்ட ஒரு தலைவராக இவர் வரணும். எனக்கு இந்த சில குறைகள் இருக்கு, லிமிட்டேஷன்ஸ் இருக்கு, குறைகள் இல்லை, சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. அந்த லிமிட்டேஷன்ஸை ஈடு செய்யக்கூடிய விதத்தில் அடுத்த தலைமுறை தலைவர்கள் வர்றாங்க அப்படின்னா அவங்கள நான் அரவணைச்சிக்கணும் அப்படின்ற ஒரு பக்குவம் அன்புமணிக்கு வரணும்.